சசி அணியில் இருந்தவர்கள் பன்னீருடன் இணைந்து தினகரன் குடும்பத்தை ஒதுக்கிவிட முடிவெடுத்து அதற்கான காய்களை நகர்த்தி வருகின்றனர். தினகரனுக்கு ஆதரவாக தற்போது 9 எம்எல்ஏக்கள் மட்டுமே உள்ளனர். ஒருவேளை பழனிசாமியின் அரசை கவிழ்க்க தினகரன் முயற்சிக்கும் பட்சத்தில் அவருக்கு மேலும் 8 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. சட்டசபையில் சபாநாயகர் உட்பட 135 எம்எல்ஏக்கள் அதிமுகவிற்கு உள்ளனர். நம்பிக்கை ஓட்டெடுப்பில் சசி தரப்பிற்கு 122 பேரும் பன்னீர் அணிக்கு 11 பேரும் ஓட்டளித்தனர். அதனால் பழனிசாமி அரசு அப்போது தப்பியது. சசி அணியில் 122 எம்எல்ஏக்களிலிருந்து 6 பேர் விலகினால் போதும் அது தினகரனுக்கு சாதகமாகி பழனிசாமி ஆட்சி கவிழும் சூழல் உருவாகும். ஆனால் பழனிசாமி அணியும் பன்னீர் அணியும் இணைந்தால் பன்னீர் அணியிலுள்ள 11 பேரும் தோள் கொடுத்து ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வர். எனவே ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியில் ஈடுபட தினகரனுக்கு 17 எம்எல்ஏக்கள் தேவை என்ற நிலை உருவாகியுள்ளது. தற்போது தினகரன் பக்கம் 9 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இன்னும் 8 பேரை தினகரன் இழுக்கும் பட்சத்தில் எடப்பாடி அரசு கவிழும். ஆனால் தினகரன் பக்கம் வேறு எம்எல்ஏக்கள் தாவுவது சந்தேகமே.